அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, ஒரு ஜாதகருக்கும் தசைகள் என்பது மிக மிக முக்கியம். அந்த தசைகளில் புத்தி அதிகப்படியான வேலையை செய்யும். இப்போ ஒரு தசை எடுத்துக்காட்டுக்கு குரு திசை நடக்குதுன்னா அதில் 9 புத்திகள் வரும். எடுத்த உடனே குரு திசையில் குரு புத்தியே வேலை செய்யும். அந்த குரு திசை நடக்கக்குள்ள அந்த ஜாதகருக்கு பிரச்சனையே ஏற்படுத்தும். கருத்தில் கொள்ளுங்க. அதை விட மிகவும் பகையை ஏற்படுத்தக்கூடிய தசைகள் ஒரு தசைக்கும் ஒரு புத்திகள் இருக்குது. அந்த புத்தியை சொல்கிறேன், கருத்தில் கொண்டு பயன்படுங்க. அந்த புத்திகள் நடக்கக்குள்ள மிக விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. இப்போ சூரிய திசையில் சுக்கிர புத்தி பகை, சந்திர திசையில் குரு புத்தி பகை, ராகு திசையில் புதன் புத்தி பகை, சனி திசையில் செவ்வாய் புத்தி பகை, புதன் திசையில் ராகு புத்தி பகை, கேது திசையில் சனி புத்தி பகை, சுக்கிர திசையில் சூரிய புத்தி பகை. கருத்தில் கொள்ளுங்க. இதெல்லாம் அந்தந்த தசைக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய புத்திகள். இந்த தசைகள் நடக்கக்குள்ள இந்த புத்திகள் வந்தால் மிகவும் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளணும். இப்போ சுக்கிர புத்தி சொல்லி வரக்குள்ள சுக்கிர புத்தி குறைஞ்சபட்சம் 2.5 வருஷத்துலேருந்து 3 வருடங்கள் நடக்கும். அந்த 3 வருடங்கள் மிக கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளணும். கருத்தில் கொள்ளுங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒரு தசைக்கும் இந்த பாதகாதிபதி புத்திகள் வருது. அதை தெரிஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் உங்களை தற்காத்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.